உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் மச்சான். காசு ரெடி ஆச்சா? அத பத்தி தான் பேசணும்னு வந்தேன். என்ன பேசுறதுக்கு? காசு ரெடி ஆச்சுன்னு சொன்னா நான் வந்து மல்லிகாவை கூட்டிட்டு போறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சமாவது நீங்க காது கொடுத்து கேளுங்களேன் மச்சான். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். மல்லிகாவை கூட்டிட்டு போகணும்னு தானே? அம்மா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அம்மா சொல்றதை கேட்க வேணான்னு சொல்ல மாட்டேன், கேட்கணும். ஆனா நாமளே சொந்தமா ஒரு முடிவெடுக்க தெரிஞ்சிருக்கணும். சொன்ன மாதிரி எங்களால காசு தர முடியல. அன்னைக்கு சூழ்நிலை அப்படிதான் இருந்தது. அதுக்காக பொண்டாட்டி வீட்டுல கொண்டு விடுறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தான் சொன்னல, அம்மா சொன்னதுக்கு ஓ, அப்புறம். அப்ப அம்மா சொல்லித வீட்டுல வந்து விட்டியா? கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது. அவ இப்ப 2 மாசம் கர்ப்பமா இருக்கா. இது உங்க அம்மா கிட்ட கேட்டு பண்ணியா? பணத்தை வாங்கிட்டு தாலி கட்டி இருக்கணும். அப்போ அம்மா சொல்லதெல்லாம் செய்ய தெரியும். நீ இல்ல ஒரு ஆம்பளைன்னு ஏன் இருக்க? என்ன அசிங்கப்படுத்தாதான் இங்க வந்தியா? மன்னிச்சிரு, கோவத்துல நான் நிறைய பேசிட்டேன். என் தங்கச்சி அழுது நான் பார்த்ததில்ல, அதனால தான் இங்க வந்தேன். திடீர்னு பணம் கேட்டா என்கிட்ட காசு இல்லை. உங்க அம்மாவுக்கு கண்டிப்பா பணம் வேணும்னா எங்க வீட்டோட பத்திரத்தை தரேன். அதை வச்சு உங்க அம்மா கிட்ட கொடுத்துருங்க. நீங்க வந்து மல்லிகாவை கூட்டிட்டு போங்க. பார்த்து பொறுமையா பிடிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். இன்னைக்கு எங்களோட பண்டிகையா இருக்கிறதுனால எல்லாரும் நல்ல பிரியாணி சாப்பிடணும். வெளியில இருந்து கொண்டு வர்ற ஃபுட் யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு தான் ஜெயிலோட சட்டம். அப்புறம் நீங்க மினிஸ்டர் கிட்ட பேசினதுனால தான் ஒத்துக்கிட்டாங்க. அவர் புத்திசாலி தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். நீங்களே முதல்ல சாப்பிட்டு செக் பண்ணி பாருங்க சார். உங்களுக்கு பயமா இருந்தா நான் சாப்பிட்டு காட்டுறேன். சூப்பர் பிரியாணி. இங்க இருக்கிற சாருங்க கைதிங்க எல்லாருக்கும் குடுறா. வயிறு நிறைய சாப்பிடட்டும். நீ ஹாஸ்டலுக்கு வந்தா என்ன வெளியே தள்ளிடுவாங்க. எதுக்காக? அம்மா வந்தப்போ நீ எந்த ரூம்ல ஒளிஞ்சிருந்த தெரியுமா? ஏதோ ஒரு ரூமுக்கு. ஐயோ, அவர் யாருன்னு தெரியுமா? ஒரு பொண்ணு. அவங்க தான் புது லேடி எஸ்ஐ. ஐயோ, பின்ன சும்மாவா அந்த பொம்பளை தனியா இருக்கும்போது கதவை திறந்து வச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு இருந்தது? அந்த ரூமுக்குள்ள 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேனா? கொஞ்சம் நிப்பாட்றா. சந்தியாவை நேரடியா பார்க்க ஏதாவது வழி இருக்கா? அது ரொம்ப கஷ்டம்தான். எஸ்கார்டா ஒரு ஆன்ட்டி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவங்கள ஒரு நாள் நான் பார்த்தேன். அந்த கல்யாணம் நடக்காம இருக்க ஏதாவது வழி இருக்கா? அந்த கல்யாணம் நடக்காம இருக்க எனக்கு தெரிஞ்சு ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? உடனே நீ சந்தியாவை கல்யாணம் பண்ணணும். அந்த ஆளை கவுக்க தானே வந்த? வாயை மூடிட்டு ஏதாவது முட்டாள் தரமா பண்ண மூஞ்சிலே நங்கு நங்குன்னு குத்திருவேன். மூஞ்சி ஏற்கனவே ஷேப் மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் மாத்துடுமா? வேண்டாம். அந்த தடியிலாம் உள்ளதானே இருப்பானுங்க. அவனுங்க அந்த கம்பெனில தான் இருப்பானுங்க. நீங்க ஏதாவது முட்டாள் தரமா பண்ண உள்ள வர சொன்னாங்க. என்ன? நாங்க கலாதரிசில இருந்து வரோம். டொனேஷனா? 10 பைசா நான் தர மாட்டேன். 10 காசு வச்சு என்ன பண்றது? அது இல்லங்க, கலெக்ஷனுக்காக வரல. உங்ககிட்ட பர்சனலா ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ண. உட்காருங்க. வேணாம், நாங்க இங்கே உட்காந்துக்கிறோம். சொல்லுங்க. எங்க கூட ப்ரோக்ராம் பண்ற சஞ்சய்க்கு உங்க பொண்ணு மேல விருப்பம் இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு நினைக்கிறேன். எங்களோட ஃபாதர் கிட்ட நீங்க இத பத்தி பேசும்போது அவர் பயங்கரமா திட்டிட்டு இருந்தாரு. இவ்வளவு பணமும் அந்தஸ்து இருக்கிற உங்களோட பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நினைச்சு அவன் கதறி கதறி அழுதுகிட்டே இருக்காங்க. அழுகையை நிறுத்துறதுக்கு ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு தான் நாங்க இங்கே வந்தோம். சந்தியா விஷயத்துல அவனுக்கு இப்பவும் அவ்வளோ ஃபீலிங் இருக்கு. தப்பாச்சுங்கிற ஃபீலிங். அவனுக்கு மஸ்கத்துல வேலை ரெடி ஆயிருச்சு. 14ஆம் தேதி கிளம்புறான். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும்னு சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லைன்னு தான் எங்க 2 பேரையும் அனுப்பி விட்டுருக்கான். அப்புறம் நீங்க அவனை பத்தி யோசிச்சு கவலைப்பட வேண்டாம். நீங்க உங்க பொண்ணோட கல்யாணத்தை அருமையா பொறுமையா நடத்துங்க முதலாளி. இப்பயாவது நல்ல புத்தி வந்தது. அதனால ஏன் வேலை கம்மியாயிருச்சு? அப்புறம் எங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடணும். கல்யாணத்தன்னைக்கு எங்களுடைய மிமிக்ரி ஷோ நடக்குது. எப்படியாவது சந்தியாவோட கல்யாண அட்டகாசமா சூப்பரா இருக்கணும். அது கண்டிப்பா வேணும். நாங்க எதிரிங்க கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் தானே. சந்தியாவோட பிரதர்ஸ் கிட்டே நீங்க சொல்லிருங்க. அப்படின்னா நாங்க கிளம்புறோம் முதலாளி. உட்காருங்க, டீ குடிக்கலாம். இப்பவே எங்க மனசு நிறைஞ்சிருச்சு. சரி வரோம். நல்ல நம்பர் சுத்துறடா. என்ன நம்பர் கேட்டாங்க? உங்களோட டெலிபோன் நம்பரு? 44346. நான் சொன்ன நம்பர்ல எந்த மேட்டரும் இல்லைன்னு. ஆமா வர முதலாளி. ஒருவேளை நமக்கு பயந்துதான் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறான்.
எப்படியோ இப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. சந்தியாவுக்கும் அவனுக்கும் நடுவுல ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு ஊர் ஆளுகளுக்கு தெரிஞ்சா அசிங்கம் யாருக்கு? நமக்கு தான். இனி காஞ்சிபுரத்துக்காரங்க சொன்னது மாதிரி பண்டிகைக்கு அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்குவோம். சஞ்சய் வெளிநாட்டுக்கு போனாலும் இவளோட மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஓ, அவன் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவளும் கொஞ்ச நாள்ல அவனை மறந்துடுவா. அப்படி விட்டுறாம அவ மேல எப்பயுமே ஒரு கண்ணு இருக்கணும். ஆ, இப்போதைக்கு அவன் கல்ஃபுக்கு போற விஷயம் இவளுக்கு தெரிய வேண்டாம். இன்னொரு விஷயம், நாம ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகும்போது தான் அவளுடைய பிடிவாதம் அதிகமாகும். அதனால இனிமே அவ சுதந்திரமா வெளியே எங்க வேணாலும் போயிட்டு வரட்டும். அப்பா என்ன பண்றீங்க நீங்க? என்னடா அத ஃபுல்லா தீர்த்துட்டீங்களா? எங்களுக்கு வேண்டாமா? நேத்து தானே ஒன்னு எடுத்துட்டு போனேன். அது அப்பவே தீர்ந்து போச்சுப்பா. அதை இங்க கொடுங்க. எனக்கு ஒண்ணுமே ஆகல. இன்னைக்கு இது போதும். டேய், இதுல இன்னும் 2 பெக்கு தான் இருக்கு. இருக்க சரக்கையும் எடுத்துட்டு போயிட்டானே. சக்சஸ். ஒரு வழியா சந்தியா வீட்ல இருந்து வெளியே வந்துட்டா. சஞ்சய் சொன்னதை எல்லாம் டாடி அப்படியே நம்பிட்டாரு. எது எப்படியோ உன்னியோட நடிப்பு சூப்பர். அண்ணனுங்க சொல்றது அவனுக்கு பயந்துதான் சஞ்சய் துபாய்க்கு போறான்னு. வெளியே வர்றதுக்கான சுதந்திரம் கிடைச்சதுக்காக 2 பேரும் எல்லா இடத்துலயும் இனி சுத்தி திரியலாம்னு நினைக்க வேண்டாம். இனி மாட்டினேன்னு வை, உன்னை கடத்தி கனடா கூட்டிட்டு போயிடுவான். சந்தியாங்க மேல உட்காந்துருக்கா. சும்மா இப்போ ஆன்ட்டி அங்கிளும் மார்னிங் ஃப்ளைட்ல தான் வந்தாங்க. காலையில ஃப்ளைட்லயா? இங்க கூப்பிட்டுருந்தாங்க, நான் இல்ல. மார்னிங் ஃப்ளைட்ல தான் வந்தேன். ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். சந்தியா என் ரூம்ல தான் இருக்கா. இங்க உட்காந்து பேசின பிரச்சனை ஆயிடும். சரி சரி. சஞ்சய் ரூம்க்கு வந்துரு. ஓகே, தேங்க் யூ. ஐயோ, என் கூட கிடையாது, நான் முதல்ல போயிடுறேன். யார் கண்ணிலையும் படாம வந்துரு. ரூம் நம்பர் 4. நல்லா இருந்துச்சுங்க. இது கொஞ்சம் ஓரமா வீடி. யாரு? மாமியா? இல்ல, மாமி. ஐயோ, என்ன Dress இது? இந்த ரூமுக்குள்ள வரதுக்குள்ள நானு சத்தம் போட. பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஐயோ கடவுளே. 2 பேருக்கு ஏதாச்சும் பேசுறதா இருந்தா 5 நிமிஷத்துல பேசிருங்க. 5 நிமிஷம் தான் டைம் தரும். ஒரு 10 நிமிஷம். 8 இல்ல ஒரு 7 6 வேண்டாம், 5 போதும். சரி, நான் போறேன். நீ அங்கேயே நில்லு. ஐயோ, அது வேண்டாம். நான் செக்யூரிட்டி மாதிரி வெளியே நிக்கிறேன். போகும்போது இதையும் கொண்டு போயிரு. என்ன சந்தியா இது? இந்த கண்ணீரை பார்க்க நான் இங்க வந்தேன். சஞ்சய், நீ எல்லாமே விளையாட்டை தான் எடுத்துக்கிற. தமாஷா, நீ ஏன் இப்படி சொல்ற? நீங்க இன்னும் கொஞ்சம் தைரியமா இருக்கணும். சஞ்சய் கூப்பிட்டா எங்க வேணா வரதுக்கு நான் தயார் தான். என் வீட்டு விஷயங்கள்லாம் உனக்கு நல்லா தெரியுமே. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைச்சு நம்மளுடைய கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தோணல. ஏதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, யாரும் வராங்கன்னு நினைக்கிறேன். இரு, இந்த உப்புமா சாப்பிட்டதுல இருந்து எனக்கு உடம்பே சரியில்லை தான். நாளைக்கு இட்லி இல்ல தோசை வேணும்னு வாடன்ட்டு கண்டிப்பா கேட்டே ஆகணும். இல்லனா இந்த ஹாஸ்டல்ல இருந்து கண்டிப்பா நம்ம மாறணும். இங்க விசிட்டர்ஸ் வரது கூட ஒரு அனுமதி இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, மிமிக்ரி எதுவும் வேண்டாம். நான் இங்க தானே இருக்கேன், யாரும் வர மாட்டாங்க. இல்ல, சவுண்ட் கேட்ட உடனே வேற யாரோ வராங்கன்னு நினைச்சு மிமிக்ரி எல்லாம்.
நடக்கட்டும் ரொம்ப நடக்கட்டும். தேங்க்ஸ்ங்க. சாத்திக்கோங்க. இவங்க நமக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, பாவம். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா வராங்க. வர சொல்லுங்க. அம்மாவா? அவ அம்மா இல்ல, ஏன் அம்மா? யாருடைய அம்மாவா இருந்தா நான் இப்ப போய் அந்த பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறேன். ஐயோ உங்க பாத்ரூம் இல்ல. அப்ப நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? ஐயோ இல்ல. சரி, அப்ப நான் போய் இந்த கட்டில படுத்துக்கவா? போய் ஒளி, போ, போ. இந்த இப்படி ஏய், இருக்கு. அங்க இல்ல. ஐயோ, இப்படி இருந்தா தெரியும்ல. அம்மா. ஆஹா, சந்தியாவும் இங்கதான் இருக்கியா? எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். உனக்கு நீ கிளாஸ் இல்லையாமா? மதியானத்துக்கு அப்புறம் தான். நான் உங்களை பத்தி நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் சந்தியா கிட்ட கூட சொன்னேன். இல்ல சந்தியா? ஆமா. என்ன ஒரு வெயில். கொஞ்ச நாளாவே இந்த டவுன்ல வெயில் அதிகம் தான்ல? அதேதான் அதேதான். அம்மா என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு? நான் ஆபீஸ் வேலையா இந்த பக்கம் வந்தேன். அப்படியே உன்னை பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். நல்லது. அம்மா மதரை பாத்தீங்களா? இல்லம்மா, கொஞ்ச நேரம் ஆகட்டும், வாங்க உட்காருங்க. ஐயோ மதர் இப்ப வெளியே போயிடுவாங்க. போன வாட்டி வரும்போதே அம்மாவை பார்க்க முடியலன்னு மதர் எப்பவும் சொல்லுவாங்க. வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். அம்மா வாங்க. இப்ப கூட கேட்டாங்க அம்மா எப்போ வருவாங்கன்னு. வாங்கம்மா. நீங்க உட்காந்துட்டு இப்ப எல்லாரும் போயிட்டாங்க. ஒன்னும் சொல்லாதீங்க.